ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இருக்கிற நவீன உலகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுப் பொருளும் பார்த்தீங்கன்னா அறுசுவை அப்படிங்கிற உணவுக்குள்ளே தான் வரும். இந்த அறுசுவை உணவு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம உடல்ல இருக்கிற 6 வகையான தாதுக்களோட வளர்ச்சிக்கு உதவுகிறது. இந்த அறுசுவைங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பழந்தமிழ் மருத்துவத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த அறுசுவை உணவு எந்தெந்த 6 பாகங்களை வந்து நம்ம உடல் பாகங்களை வந்து வளர்றதுக்கு உதவியா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தம், தசை, நரம்பு, மூளை, கொழுப்பு, உமிழ்நீர், இந்த 6 வகையான உடல் தாதுக்கள் சேர்ந்து தான் நம்ம உடல் இயங்குது. இந்த 6 உடல் பாகங்களும் வந்து நம்ம சீரா வந்து வளர செஞ்சோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் தரும், நம்ம வந்து ஒரு புத்துணர்ச்சியா இருப்போம். இந்த 6 விஷயத்தையும் வந்து 6 சுவையான உணவுகளை வச்சு நம்ம தமிழர்கள் வந்து பிரிச்சிருக்காங்க உணவு முறையில. அந்த 6 சுவை என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனலுக்கு நீங்க நியூ விசிட்டரா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதான் நம்ம பார்க்க போற விஷயம் வந்து எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் நம்ம இனிப்புல ஆரம்பிப்போம். அதனால நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் சுவை பார்த்தீங்கன்னா இனிப்பு. இந்த இனிப்பு சுவை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அதோட நம்ம எல்லாருமே வந்து டெய்லி இனிப்புனாவே எல்லாருக்கும் அதிகமான உலகத்துல ஒரு 80% பீப்புளுக்கு வந்து இனிப்பு தான் அதிகம் பிடிக்கும். அப்படிப்பட்ட அந்த இனிப்பு சுவை இருக்கிற உணவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பழங்கள், அரிசி, கரும்பு, கோதுமை, இந்த மாதிரி பொருள்கள்லாம் வந்து உணவுப் பொருள்கள்ல நமக்கு வந்து இனிப்பு கிடைக்குது. இனிப்புன்னு சொன்னோடனே என்னடா ஒயிட் சுகர் சொல்லலையே அப்படின்னு நினைக்காதீங்க. ஒயிட் சுகர் வந்து இனிப்புல சேராது. நம்ம வந்து எந்த ஒரு பொருள் சாப்பிட்டாலும் சரி அந்த பொருள்ல மூலப்பொருள்ல இருந்து நம்ம கடிச்சு இது பண்ணி இல்ல உறிஞ்சி சாப்பிடும்போது நம்ம உமிழ்நீரோட கறந்து சாப்பிடணும். டைரக்டா ஒரு பொருளை வந்து இனிப்பு டைரக்டா வந்து நம்ம கொடுக்க கூடாது. அதோட கரும்பினுடைய லாஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் ப்ராடக்ட் தான் வந்து சுகர். ஸோ கரும்பு நம்ம முதலே வந்து கடிச்சு அந்த கரும்பு சாறை வந்து குடிச்சோம் அப்படின்னா அதுல இருந்தே நம்ம உடம்புல வந்து அந்த இனிப்பு சத்தை எடுக்கிறதுக்கான சக்தி நம்ம உடல்ல இருக்கு. அதனால இனிப்பு சத்து சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன நம்ம உடல்ல வந்து எந்த பாகம் வந்து நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா தசை வந்து நல்லா வளரும். தசை வந்து உடல்ல வந்து ஒல்லியா இருக்கிறவங்க வந்து குண்டாகணும்னு நினைச்சீங்கன்னா நல்லா இருக்கும். நிறைய இனிப்பு வகையான உணவு வந்து நல்லா சாப்பிடுங்க. இனிப்பு வந்து சாப்பிட்றப்ப அதே மாதிரி அதிகமா எதுவுமே நம்ம வந்து சொல்லுவாங்க, பழமொழியில வந்து ஒரு பழமொழி இருக்கு, அளவுக்கு மீறினால் அமிர்தம் நெஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இனிப்பை வந்து கொஞ்சமா எடுத்துக்கிறோம், அதிகமா எடுத்துக்கூடாது. அதிகமா எடுத்துக்கிட்டா உடல் எடை அதிகமாகும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உடல்ல வந்து ரொம்ப தசை அதிகமாகும் போது உங்களுக்கு வந்து தூக்கமின்மை, ஒரு மாதிரி உடம்புலாம் வந்து ஊறி போய் சோர்வு எல்லாமே வந்துடும், சோர்வு தளர்வு எல்லாமே வந்துடும். ஸோ அதனால அளவோட சாப்பிட்டு நல்லா வந்து உடலை வந்து தசையை வந்து ஆரோக்கியமா வச்சிருங்க. இனிப்புன்னு பார்த்த உடனே எல்லாரும் உடனே எதிர்பார்க்கறது காரம் தான். காரம் வந்து அதே மாதிரி இனிப்புக்கு எவ்வளோ பயன்கள் சொன்னோமோ அதே மாதிரி காரத்துக்கும் அதிகமான பயன்கள் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா காரம் சாப்பிடும்போது நம்ம வந்து உடலை வந்து பசியை தூண்டும், நல்லா பசியை தூண்டும், உடல்ல செரிமானத்தை வந்து சரிப்படுத்தும். அதுக்கப்புறம் உடல்ல தங்கி இருக்கிற நீரை வந்து அதிகமாக வெளியேற்றுறதுக்கு வந்து காரமா இருக்கிற உணவுப் பொருட்களை சாப்பிடலாம். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உடம்புல வந்து ரத்த வந்து தூய்மைப்படுத்துறதுக்கு காரம் வந்து பெருமளவில் ஒரு பங்கு வகிக்கிறது. இப்போ இந்த காரத்துல நிறைய பலன்கள் என்னன்னு பார்த்துட்டோம். இந்த காரம் வந்து எந்தெந்த நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்கள்ல இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், அதுக்கப்புறம் மிளகாய், மிளகு, இஞ்சி, பூண்டு, இந்த மாதிரி கடுகு, இந்த உணவுப் பொருட்களையும் வந்து நம்ம வந்து காரத்தன்மையும் இருக்கு. இந்த மாதிரி உணவுப் பொருட்களை சாப்பிட்டோம்னா நம்ம உடல்ல வந்து காரத்தின் அளவு அதிகரிக்கும். காரம் வந்து அதிகமாக சாப்பிட்றப்ப உடல் எடையை வந்து குறைக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா துவர்ப்பு. துவர்ப்பு வந்து நமக்கு அதோட பலன் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்கு. அதுல உங்களுக்கு மினிமலா சொல்றோம். துவர்ப்பு என்ன பலன் இருக்கு. ஃபர்ஸ்ட் பலன் என்ன பார்த்தீங்கன்னா உடல்ல வந்து வேர்வை வந்து வெளியில அதிகமா போறது, அதுக்கப்புறம் வந்து வந்து ஒரு சில பேர் ரத்தப்போக்கு அதிகமா இருக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு உடல்ல ரத்த உறைதலை வந்து இது அதிகப்படுத்தும் துவர்ப்பு வந்து. ஸோ நம்ம உடல்ல வந்து ரத்தம் அதிகமாக இருக்க வெளியில போயிட்டே இருந்ததுன்னா நமக்கு வந்து எனர்ஜி லாஸ் ஆகும். ஸோ ரத்தம் வந்து உறைதல் அதிகப்படுத்துறதுனால இந்த துவர்ப்பு வந்து நிறைய பலன் இருக்கு. இந்த துவர்ப்பு சுவைக்கு வந்து எந்தெந்த உணவுப் பொருள்கள்ல கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாதுளை, மாவடு, அத்திக்காய், இந்த மாதிரி உணவுப் பொருள்களை வந்து நமக்கு அவரை, இந்த மாதிரி உணவுப் பொருள்கள்ல நமக்கு வந்து அதிகமாக வந்து துவர்ப்பு தன்மை உள்ள இது கிடைக்குது, சத்து கிடைக்குது. வாழைப்பூவும் இருக்கு, வாழைக்காய் வந்து அதிக துவர்ப்பு தன்மை இருக்கு. ஸோ துவர்ப்பை வந்து யாரும் அவாய்ட் பண்ணாமல் சாப்பிட்டோம்னாலும் நம்மளுடைய
ரத்த உறைதல் அதிகப்படுத்தி நம்ம வந்து உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற சுவை என்னன்னு பார்த்தீங்கன்னா உவர்ப்பு. உவர்ப்பு வந்து நம்ம எந்த ஒரு உணவுக்குனாலும் சுவையை வந்து தர உள்ளது. இந்த உவர்ப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் உமிழ்நீரை வந்து அதிகப்படுத்தும். உமிழ்நீர் அதிகமானால் நம்ம வந்து சாப்பிட்ற எல்லா உணவுலையும் இந்த உமிழ்நீரை வந்து சேர்த்து சாப்பிட்டோம்னாவே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் ஈஸியாக செரிமானம் அடைகிறதுக்கு உதவும். இதுவே வந்து ஒரு நம்ம உடம்புல வந்து pH லெவல் சொல்லுவோம். அமிலம் காரத்தன்மை அமிலத்தன்மை வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஆசிட் ஃபார்ம் ஆகும் வயிற்றில். ஸோ நிறைய பேர் ஆசிட்னால நிறையா ப்ராப்ளம் வரும். நம்ம உடம்பு வந்து எப்பயுமே வந்து காரத்தன்மையாக தான் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. pH லெவல் 7க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த pH லெவல் 7க்கு மேலே இருக்கிறதுக்கு நம்ம வந்து சாப்பிட்ற உணவு வந்து உமிழ்நீரோட சேர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த pH லெவல் வந்து அதிகரிக்கும். ஸோ pH லெவல் அதிகமாச்சுன்னா நமக்கு செரிமான கோளாறு எதுவும் வராது. ஸோ உமிழ்நீர் வந்து ஒரு மேஜர் ரோல். நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுக்கும் உமிழ்நீருங்கிறது கண்டிப்பாக அவசியமான ஒன்று. அதுக்கப்புறம் இந்த உமிழ்நீர் அதிகப்படுத்துதுன்னு சொல்லிட்டோம். இது எந்தெந்த பழங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பழங்கள், காய்கறிகள் அது எல்லாத்துலேயும் இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா கீரைத்தண்டு, அதுக்கப்புறம் பீக்கங்காய், சொரக்காய், பூசணிக்காய், இந்த மாதிரி காய்களில் வந்து நமக்கு வந்து அதிகமாக வந்து ஓர்ப்புத்தன்மை உள்ள காய்கள்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற சுவை என்னன்னு பார்த்தீங்கன்னா புளிப்பு சுவை. இந்த புளிப்பு சுவை என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ரத்தத்தில் இருக்கிற அழுக்கை ஃபுல்லாக நீக்கிறதுக்கு இதை வந்து புளிப்பு சுவை வந்து ரொம்ப அதிக அளவில் பயன்படுது. அடுத்த பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புளிப்பு சுவை சாப்பிட்றப்ப நம்ம நரம்பு வந்து வலுவடைகிறதுக்கு பெருமளவில் இது பயன்படுது. இந்த புளிப்பு சுவை வந்து எந்தெந்த உணவுப் பொருட்களில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை, அதுக்கப்புறம் புளிச்சக்கீரை, அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா தயிர், மோர், இட்லி, தக்காளி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மாங்காய், இந்த விஷயத்துலேயும் இந்த உணவுப் பொருட்களையும் வந்து அதிகமாக புளிப்பு சுவை இருக்குது. ஸோ புளிப்பு சுவை அவாய்ட் பண்ணாமல் எல்லாரும் சாப்பிடுங்க நல்லா. அடுத்து நம்ம கடைசியாக பார்க்க போகிற சுவை என்னன்னு பார்த்தீங்கன்னா கசப்பு. பெரும்பாலும் நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், பெரும்பாலும் மக்கள் வந்து யாருமே வந்து கசப்பான உணவுப் பொருளை வந்து சாப்பிட்றதுல விருப்பம் கிடையாது. அது வந்து கசப்பாக இருக்குன்னு சாப்பிடாம இருக்காங்க. ஆனால் அந்த கசப்புனால தான் நம்ம உடலுக்கு வந்து ஒரு பெரிய பயன் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இதுதான் அதிகப்படுத்துது. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தலை அப்படிங்கிற கேஸுக்கு தான் நம்ம வந்து எந்த ஒரு நோயினாலையும் நம்ம வந்து சுலபமாக பாதிக்கப்படுறோம். நம்மகிட்ட இருந்து ஒரு நோயை வந்து வரவிடாமல் நம்மளுடைய செல்ஃப் டிஃபென்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது இந்த கசப்பு தான். ஸோ இந்த கசப்பு வந்து யாருமே அவாய்ட் பண்ணாங்க. ஏன்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. சரிங்களா? கொஞ்சம் நீங்கள் டெய்லி சாப்பிட்ற மற்ற பொருள் அளவில் கொஞ்சோண்டு கசப்பு சேர்த்துக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து உடம்புக்கு நல்லது. இந்த கசப்பான உணவுப் பொருள் எந்தெந்த உணவுப் பொருள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாகற்காய், அவரைக்காய், சுண்டைக்காய், கத்திரி, எள்ளு, வெந்தயம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேம்பு, அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓமம். இதிலெல்லாம் வந்து இந்த கசப்பு தன்மை அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பொருளை வந்து யாரையும் வந்து இந்த மாதிரி பொருட்களை வந்து அவாய்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க. எல்லாரும் வந்து உடலுக்கு ஆரோக்கியமாக வந்து இருக்கிறதுக்கு இந்த 6 சுவைகள் தான் வந்து பெருமளவு பங்கு வகிக்குது. ஒவ்வொரு சுவையும் ஒவ்வொரு விஷயத்த வந்து நம்ம உடலில் வந்து சரி செய்கிறதுக்கு உதவுது. அதனால் வந்து நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம உடலில் இருக்க அனைத்து பாகங்களுக்கும் சமமளவில் இந்த உணவை வந்து சாப்பிடணும். ஃபஸ்ட்டு வந்து இவ்வளோ சுவைகள் பலன்கள் நம்ம பார்த்ததனுடைய மெயினான ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா பொருளையும் சம அளவில் வந்து சாப்பிடணும். ரொம்ப ஒரு பொருளை மட்டும் பிடிச்ச பொருளை அதிகமாகவும் பிடிக்காத சுவையை வந்து கம்மியாகவும் சாப்பிட்டு பழகணும் அப்படின்னா நம்ம உடம்புல அதுதான் வந்து ஒவ்வொரு சுவையோட இதுக்கு ஒவ்வொரு உறுப்புன்னு சொன்னால அந்த உறுப்புல வந்து பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். அடுத்து வந்து இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த சுவைகள் எல்லாம் வந்து எந்த ஆர்டர்ல வந்து சாப்பிடலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்து பார்க்கலாம். இந்த 6 சுவைகளில் வந்து எந்த ஆர்டரில் வந்து நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா நம்ம எந்த ஒரு திருமண விழாவுக்கு போனாலும் சரி, இல்லை எந்த ஒரு விழாக்காலங்களில் வந்து நம்ம தமிழர்கள் பண்பாடு அறுசுவை வச்ச உணவு வச்சுருப்பாங்க. எப்படி நம்ம வந்து எந்த சுவையிலேருந்து ஆரம்பித்து எந்த சுவையில் முடிக்கணும் அப்படின்னா முதல்ல வந்து இனிப்பு சுவையில் தான் ஆரம்பிக்கணும். இனிப்பை தொடர்ந்து நம்ம வந்து சாப்பிட வேண்டிய சுவை அடுத்து என்ன சுவைன்னு பார்த்தீங்கன்னா புளிப்பு சாப்பிட்ட உடனே உப்பு சுவை, ஓர்ப்பு சுவையை வந்து சாப்பிடணும். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார சுவையை சாப்பிடணும். கார சுவையை சாப்பிட்டதுக்கப்புறம் கசப்பான சுவையுடைய உணவை சாப்பிடணும்.
கடைசியாக பார்த்தீங்கன்னா துவர்ப்பு சுவை சாப்பிடணும். இந்த வரிசையில் வந்து நம்ம சாப்பிட்றப்ப இனிப்பு வந்து நம்ம டைஜஷனை அதிகரிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளிப்பு வந்து நம்ம நரம்புகளை வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் உமிழ்நீரை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்மளுடைய உமிழ்நீரை வந்து அதிகப்படுத்தி மேற்கொண்டு நம்ம அடுத்து சாப்பிட போற கசப்பு, அதுக்கப்புறம் துவர்ப்பு விஷயங்களை வந்து செரிமானத்திற்கு இந்த உவர்ப்புங்கிற சுவை உதவும். அதுக்கப்புறம் கசப்பான பொருள் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கும். அதுக்கப்புறம் துவர்ப்புங்கிற இது வந்து நமக்கு வந்து ரத்தத்தை வந்து தேக்கி வைக்கிறதுக்கு, நம்ம உடல்ல வந்து ரத்த உறைகளை வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவுதுங்கிறது பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து இவ்வளோ இன்ஃபர்மேஷன், எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நிறைய இதில் ரெஃபர் பண்ணி உங்களுக்காக சேர்த்துருக்கேன். அனைவரும் ஆரோக்கியமாக நலமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் அடுத்த ஒரு நல்ல உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களிடம் விடைபெறுகிறேன். பாய்.